ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மீனாட்சி பேசுகிறேங்க. இப்போ நம்ம வீடியோவில் ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேங்க. நான் போன வீடியோவில் ரோஸ் வந்து தனியாக உங்களுக்கு எப்படின்னு போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை இப்போ போடுறேங்க. சிஸ்டர் வேறு கேட்டிருந்தாங்க. இப்போ எங்கள் ஊரில் கோயில் பண்டிகை ஒரு வாரமாக நடந்ததுனால போட முடியல. இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேங்க. இப்போ வந்து அகலம் வந்து 3 இன்ச்சஸ்க்கு துணி எடுத்துக்கோங்க. இப்போ உயரம் வந்து 19 இன்ச்சஸ்க்கு. இந்த அளவுக்கு துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்படி கட் பண்ணி எடுத்து இதை வந்து ரெட்டையாக இப்படி மடித்து எடுத்துக்கணுங்க. மடித்து இப்போ வந்து இந்த சைடில் இப்போ ஒரு ஓரமாக ஒரு தையல் போடணும். இந்த மாதிரிக்கு பாருங்கள், இப்படி ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ நான் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஃபீல்ட் மாதிரி மடித்து தைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி தைக்கணுங்க. இப்படி ரெட்டை இப்படி மடித்து இப்படி நம்ம வைக்கிறோங்களா, கழுத்து டிசைனில் எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரிக்கு அதே மாதிரி இதையும் மடித்து ஃபீல்ட் மாதிரி வச்சு தைக்கணுங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரிக்கு பாருங்கள். இதுவும் ஒரு 1/2 இன்ச்சு அந்த தையல் போட்டிருந்த அந்த தையலுக்கு மேலேயே இப்போ வந்து மடித்து இப்படி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், ஃபீல்ட் மாதிரி ஃபுல்லாக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம நாட்டு வந்து இந்த இடத்துல ஓரமாக வச்சு நம்ம ரஃப் அடிப்போங்களா, அந்த மாதிரி அந்த நாட்டு வச்சு ரஃப் அடிச்சுக்கணும். நல்லா ரஃப் அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் இப்போ எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரஃப் எடுத்து வச்சுக்கேன். இதை வந்து இப்படியே அந்த நாட்டிலேருந்து ஓரத்துலேயே அந்த மடித்து திருப்பி இப்படியே உருட்டிட்டு வரணுங்க. இதே மாதிரி சுருட்டி எடுக்கணுங்க. கீழேயும் சேமாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஓரமாகவே மடித்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, உருட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரோஸ் மாதிரி வந்துடுங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டோம்னா கீழேயும் மேலும் கீழுமா இருக்கக்கூடாது, சேமாக இருக்கணும். இதை வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி ஃப்ரெஷ்ஷாக விரிச்சு விட்டிங்கன்னா அது அழகாக விரிஞ்சுக்கிடுங்க. பாருங்கள், ரோஸு. இப்போ வந்து இதை வந்து நம்ம கீழே வந்து ஊசியால் தைக்கணுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஊசி வச்சு தைக்கணுங்க. நல்லா தைச்சி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி வேணும். இப்போ வந்து நம்ம அதோட கரை பகுதி நான் எடுத்துருக்கேங்க. அதுக்கு ஆப்போசிட் கலரில் எடுத்துக்கணுங்க துணியை. அது வந்து 3 இன்ச்சஸ்க்கு அகலமும் 3 இன்ச்சஸ் உயரமும் 3 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி துணியை அகலமாக கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம உள்பக்கமாக திருப்பிக்கிறோம். திருப்பி இந்த கார்னரை வந்து இந்த கார்னருக்கு எடுத்துடுவோங்க. இப்படி மடித்து முக்கோண ஷேப் மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. முக்கோண ஷேப்பில் மடித்து எடுத்து இப்போ இந்த ஓரமாகவே இந்த முக்கோண ஷேப்பில் தையல் போடணுங்க. மடிச்சிருக்க மாதிரி துணியிலேயே தையல் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி முக்கோணமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இது உல்ட்டாவாக இப்படி திருப்பினோம்னா அந்த ரோஸ் பகுதி பக்கமாக வந்துடுங்க. பாருங்கள், ரோஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.